குட் பேட் அக்லி ஆல்சோக்கு முன்னாடி நெகட்டிவ் ரோல்ஸ் வேண்டாம் தான் இருந்தது. பட் குட் பேட் அக்லி பியூர்லி ஃபார் அஜித் சார் எங்கேயாவது வந்து வில்லன் ரோல் வேணாம்னா அது கைதி 2 அதெல்லாம் வந்து கண்டிப்பா அது லோகேஷ் சார் கூப்பிடுறோம். Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். இல்ல அம்மா அப்பா என்னோட பிகெஸ்ட் கிரிட்டிக்ஸுங்க. அம்மா அப்பா அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து என்னோட பிகெஸ்ட் கிரிட்டிக்ஸ் அவங்க. பட் அவங்களோட ஃபீட்பேக் இஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அவங்க என்றைக்குமே சூப்பராக பண்ணிருக்கேன் அவ்வளோ ஈஸியாக வராது. அவங்க வில்லன் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது, அது மட்டும் இருக்குது. அது தவிர்த்து இல்லை வேற வேற கேரக்டர்ஸ். அது இந்த ஆங்கிரி யங் மேன் வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு நினச்சி. ஒரு நார்மலான ஷூட்டிங் அந்த ஸ்டைலில் ஷூட்டிங்கை பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக ரொம்ப கம்மி. அதனால் வந்து கேரவன்லாம் இல்லாமல் தான் பண்ண முடிஞ்சிச்சு. வேறு சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அடுத்த படத்தில் கேரவனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும்ல. இல்லை, சினிமா பொறுத்தளவுக்கு வெற்றி தோல்வின்ற ஒரு புள்ளியே கிடையாது. நம்ம ஓகே சக்ஸஸ் ஆகிட்டோம், அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் அப்படின்னு ஒன்றும் இடமே இல்லை இங்கே சினிமாவில். அப்படின்னு இருந்தால் 50 வருஷமாக இதுக்கு ஒருத்தர் நினச்சிட்டே இருக்கும். கொண்டாட மாதிரி தான் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோஸு அந்த நீங்கள் நடிச்சது மெட்ராஸ் மேட்னிலாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. கொண்டாட மறந்த நடிகர்கள்லாம் இல்லை. இல்லை ஏன் ஃபஸ்ட்டே கொண்டாடணும்? ஒன்று பண்ணதுன்னா கொண்டாடுவாங்க, எதுவும் பண்ணாமல் எப்படி கொண்டாடுவாங்க? நீங்கள் சொல்லுங்க, ஒரு இமேஜுக்குள்ளே நீங்கள் இருக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒன்று வில்லன் பண்ணால் அடுத்த லவர் பாய் பண்ணுறீங்க, அடுத்து பார்த்தா தெலுங்கில் போயிட்டு ஒரு வில்லன் நோட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜுக்குள்ளே இருக்காததுக்கு என்ன காரணம்? எதுலேயும் மாட்டிடக்கூடாது அப்படின்னா? இல்லை, அது ரொம்ப கான்ஷியஸ் டிசிஷன் கிடையாது கேஷவ். யூனோ இப்போ வேற கதைகளில் என்னால் என்ன பிக் பண்ண முடியும், எனக்கு பர்சனல் என்ன பிடிச்சிருக்கு, அது ஒரு இன்ஸ்டிங்டோட போகிறது தான். பட் இது கரெக்டாக இப்படி பிளான் பண்ண அப்படிலாம் அமையாது. ஒரு பாம்புக்கு அப்புறம் ஒரு ஓஜி நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பட் லைக் ஐ செட், டிரெக்டர்ஸ் வந்து நம்பி ஒரு கேரக்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கதை எங்கேயாவது அந்த இன்ஸ்டிங்க்டில் ஓகே இதில் ஒர்க் பண்ணணும், இந்த டிரெக்டரோட கொலாபரேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அப்படி தான் எல்லா படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கைதி இருந்தது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. மாஸ்டர் வந்து மறுபடியும் லோகேஷ் சரோட, வசந்த பாலன் சார் நேஷனல் அவார்ட் வினிங் டிரெக்டர், 2 பேரும் ஒர்க் பண்ணுவோம் அவரோட. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வசந்த பாலன் சாராக இருக்கட்டும், இல்லைன்னா சாந்தகுமார் சாராக இருக்கட்டும், இல்லைன்னா ஹலிதாவாக இருக்கட்டும், மதுமே, இவங்கெல்லாம் டிரெக்டர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நினச்ச டிரெக்டர்ஸ். இவங்கெல்லாம் கூடும்போது இல்லை நான் இப்போ பண்ண மாட்டேன், இந்த ஜானர் தான் பண்ணணும் சொல்ல முடியாது. டெஃபினெட்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 2 கையோட கிராப் தான் பண்ணுவேன். சிமிலர்லி மீன்ஸ் விஷாலாக இருக்கட்டும், ஆர் ஸ்ரீகாந்த் ஒன்ஸ் மோர் டிரெக்டராக இருக்கட்டும், நல்ல ஸ்டோரிஸ் எனக்கு பர்சனலாக சரி ஓகே இந்த படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணணும், அந்த மாதிரி பிக் பண்ணது தான். பட் இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இதுக்குள்ளே இருக்கக்கூடாது வரக்கூடாதுன்னு அப்படி இல்லை இப்போதைக்கு. ஆமாம், ஆனால் கேஷு வில்லன் ரோல்ஸ் சூப்பராக ஏதோ ஒன்று வந்துன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் இப்போதைக்கு லைனப்பில் வில்லன் ரோல்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ வர எல்லாம் நைஸ் ஸ்டோரிஸ் என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சொல்லிட்டோம். பட் இல்லை, ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் கிடையாது. மீன்ஸ் அந்த வில்லன் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது, அது மட்டும் இருக்குது. அது தவிர்த்து இல்லை வேற வேற கேரக்டர்ஸ். அது இந்த ஆங்கிரி யங் மேன் வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு நினச்சி வேற வேற ரோல்ஸ் ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் ரொமான்ஸ், இந்த மாதிரி ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் செட்டர் கதையோட பார்ட், ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் படம் பாருங்க. அது அண்ட் தனுஷ் சார் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஃபெயிலியர் கையாக நடிக்கிறது வந்து தனுஷ் மட்டும்தான் அப்படிம்பாங்க. டெலிவரி பாய் நடிச்சிருப்பாரு, அதில் வந்து ஒரு கிராமத்து இளைஞனாக நடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ அதே எப்படி பார்த்தா நீங்களும் அப்படி தான் வந்து கொண்டு வந்துட்டீங்க. ஒரு இமேஜ் வச்சுக்கூடாது அப்படின்னு டெலிவரி பாய் நடிச்சிருக்கீங்க. நன்றி. இப்போது வந்து ஒரு பாம்பு படத்தில் ஒரு கிராமத்து இளைஞனாக நடிச்சிருக்கீங்க. இப்போது உங்களுக்கு கான்சியஸாக பண்ணுறீங்களா? இப்போ நான் சொன்னேன், இப்போ அருந்தா சார் வந்து சிட்டி பாய் யோசிக்க தோணுது அப்படிங்கப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கதைகள் தான் வந்திருக்கும். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? சிட்டி பாய் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் அதான் சொன்னல, ரொம்ப கிரேட்ஃபுல் டிரெக்டர்ஸ் வந்து வேற வேற கேரக்டர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒன்ஸ் மோரோட ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் நிறைய லவ் ஸ்டோரிஸ் வர ஆரம்பிச்சது. சிலது வந்து கிராமத்தில் பேஸ் பண்ண லவ் ஸ்டோரிஸ் தான். அது தெரியல, இப்போ பாம்புக்கு அப்புறம் ஐம் ஹோப்பிங் இன்னும் கிராமத்தில் இருக்கிற கதைகள் வரும்னு நம்புறேன். பட் தெரியல. பட் அகேன் லைக் ஐ சேட், அது நோக்கி நான் போகல. ஒரு டிரெக்டரை மீட் பண்ணி அந்த கதை எங்கேயோ என் கூட கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன்.
அப்படி தான் எல்லா ஸ்டோரிஸையும் ஆக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் லைக் ஐ செட் யூனோ அது ரொம்ப ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக இல்லை. யூனோ சிட்டி பாய் ரோல்ஸ் தான் பண்ணணும், இல்லைன்னா ரிச் பாய் ரோல் தான் பண்ணணும், அப்படி எல்லாம் கிடையாது. ஆஸ் அன் ஆக்டர் வேறு ரோல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு டிரெக்டர், ஒரு கதையில் உங்களை அந்த பாட்டை என்விஷன் பண்ணுறாங்கன்னா அதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளெஸிங் கேஷவ். ஸோ டிரெக்டரை நம்பி அவங்க என் கை பிடிச்சி எனக்கு வீட்டை போவாங்க, அந்த ஃபினிஷ் லைன் வரைக்கும் நம்பிட்டு அப்படி தான் படங்களுக்குள்ளே இறங்குறேன். ஸோ அப்படி தான் இருக்குது. இட்ஸ் அ மிக்ஸ் பேக் லைன் அப். கான்ஷியஸாக பெருசாக எதுவும் இல்லை. அந்த கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் வில்லன் ரோல்ஸ் இப்போதைக்கு வேண்டாம், அது மட்டும்தான். ஆமாம், குட் பேட் அக்லி ஆல்சோக்கு முன்னாடி நெகட்டிவ் ரோல்ஸ் வேண்டாம் தான் இருந்தது. பட் குட் பேட் அக்லி பியூர்லி ஃபார் அஜித் சார் அண்ட் ஆதிக். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் எங்கேயாவது வந்து வேணாம்னா அடுத்து கைதி 2 அதெல்லாம் வந்து கண்டிப்பா அது லோகேஷ் சார் கூப்பிடணுமே. கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக போவேன். லோகேஷ் சார் கூப்பிட்டானா கண்டிப்பாக ஐ வில் டெஃபினட்டாக போவேன். கண்டிப்பா. ஓகே, இப்போ உங்க 2 பேத்துக்கும் ஒன்று கேட்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ரிஜெக்ஷன் பார்த்து அவ்வளோ அடிபட்டு வந்து இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் விருப்பப்படுற அதாவது 0 கெட்டஸோட இருக்கிற 2 நடிகர்கள். எப்படி இருக்குது இந்த இடம் வந்து உங்களுக்கு? பொறுப்பை கொடுக்குதா, இல்லை ஒரு பயம் கொடுக்குதா, இல்லை வந்து அந்த பின்னாடி கடந்து வந்த பாதைலாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை பொறுப்பு தான் கொடுக்குது. கடந்து வந்த பாதையெல்லாம் இருக்கும்ண்ணா என்னெல்லாம் தோணுது உங்களுக்கு? அதான் என்னென்னா, ஒருவேளை நம்ம கடந்து வந்த பாதையை நினச்சி இருக்கிறதுனாலையும் நம்ம பிஹேவியர் அப்படி இருக்கிறதுனாலையும் ஒருவேளை நீங்கள் சொல்ல மாதிரி அந்த ஏட்டஸ்லாம் இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான், அதனால ஒரு பொறுப்பும் வருது, அவ்வளோதான். இப்பயும் வந்து நீ ஜெயிஸ்டடா அப்படின்னு ஒன்று தோணும்ல? இல்லை, சினிமா பொறுத்தளவுக்கு வெற்றி தோல்வின்ற ஒரு புள்ளியே கிடையாது எப்பவுமே. ஏன்னா இது ஒரு ஒரு பயணம், இது ஒரு ஜேர்னி. இது எது நடந்தால் நீங்கள் ஜெயிச்சேன்னு சொல்லுவீங்க சினிமாவில்? இல்லை, இந்த பாயிண்ட் கோயில்பட்டிலேருந்து கிளம்பும் போது நீங்கள் சொல்லுவீங்கல்ல, இந்த இடத்த மட்டும் அடைஞ்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்கல்ல, அதை அடைஞ்சிட்டிங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி இடமே நினச்சி வரல. நான் ஜென்ரலாக போவோம். இல்லை, நான் சொல்லிக்கிறேன். ஏதோ ஒரு 4 படம் நடிச்சுக்கிட்டு அதில் ஒரு சீடியோ கேசட்டை வாங்கி வச்சுட்டு பின்னாடி ஒரு சந்ததியில் நானும் சினிமா நடிச்சுக்கிறேன்னு போட்டு காட்டலான்ற அளவுக்கு தான் நான் கோல் இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு ஒன்றா மாறி எங்கேயோ கொண்டு வந்துருச்சு. அப்போ எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ், இது எதிர்பார்க்காதது தான். ஸோ இந்த இடம் எப்படி வந்துச்சோ இது மாதிரி இன்னும் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர ஒரு கோல் வச்சு இந்த இடத்த நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்றது. அதேமாதிரி வெற்றி அப்படின்னா வெற்றி பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு வேலைக்கு போக முடியாது இல்லையா? ஸோ இங்கே இந்த வேலையை பார்க்குறதுக்கு நிரந்தரமாக என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த வேலை போர் அடிக்கிற வரைக்கும், இல்லை இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும், அது வரைக்கும் இதை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு என்னவோ அதை மட்டும் பண்ணால் போக நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெற்றி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லவே இல்லைங்க. நம்ம ஏதோ ஒன்று அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுவோமே தவிர நம்ம ஓகே சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அப்படின்னு ஒன்றும் இடமே இல்லை இங்கே சினிமாவில். அப்படின்னு இருந்தால் 50 வருஷமாக இதுக்கு ஒருத்தர் நடிச்சிட்டே இருக்க போகிறாரு. சூப்பர். அவர் பார்க்காத வெற்றியா? அடுத்த உங்களுக்கு கேள்வி கேட்கவே எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஃபர்ஸ்ட்லி பழசு மறக்கலை. அது என்னை பொறுத்த வரைக்கும் மறக்கவும் கூடாது. ஏன்னா அங்கேருந்து நான் வந்திருக்கோம், நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது அந்த ஜேர்னியில். அது ஒரு லேர்னிங் அதான் பார்த்துருக்கேன். அண்ட் இல்லை, சக்ஸஸ் நான் அப்படி பார்க்கல, டு பி வெரி ஆனஸ்ட். யூனோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படி இல்லை. பிகாஸ் ஐ திங்க் நிறைய பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், ஒரு சான்ஸ், எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடுமா நான் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. வெரி டேலண்டட் பீப்புள் ஆல்சோ. அந்த டைமில் யூனோ நம்பி ஒரு ப்ரொடியூசர் நம்பி, ஒரு டிரெக்டர் நம்பி ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது, அந்த கேரக்டர் கொடுக்கும்போது, நம்ம பிடிச்ச வேலைக்கு ஒரு சம்பளம் கொடுக்கும்போது, ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ஆக்செப்டன்ஸ் கிடைக்கும்போது இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும் இன்னும் அடுத்த படத்துக்கு. அண்ட் தொடர்ந்து அது கொடுத்தா தான் ஐ திங்க் ஆடியன்ஸ் அதை பார்ப்பாங்க. பிகாஸ் ஐ திங்க் டுடே தி ஆடியன்ஸ் வெரி இன்டெலிஜென்ட். நீங்கள் ஹாஃப் ஹார்டாக பண்ணுறீங்களா இல்லை உங்கள் 100% கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. ஸோ அது ஐ திங்க் நம்ம ட்ரூவாக இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி பழசு மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா என் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா. பை சான்ஸ் கொஞ்சம் மறந்துட்டேன்னா மண்டையில் கொட்டி உட்கார வச்சிருவாங்க. ஏதாவது என்ன சொல்லுவாங்க வீட்டில்? இல்லை, அம்மா அப்பா என்னோட பிக்கஸ்ட் கிரிட்டிக்ஸுங்க. அம்மா அப்பா அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து என்னோட பிக்கஸ்ட் கிரிட்டிக்ஸ். அவங்க அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி எல்லா இன்டர்வியூஸ் பார்ப்பாங்க, எல்லா அவார்ட் ஷோ பார்ப்பாங்க, எல்லா படங்களும் அஃப்கோர்ஸ் அவங்க பார்த்துருவாங்க. பட் அவங்களோட ஃபீட்பேக் இஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அவங்க என்றைக்குமே சூப்பராக பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஈஸியாக வராது அவங்க வாயிலிருந்து. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாம், அப்படி தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அநீதி பார்த்துக்கு ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட தான் காலி சைடு தான் போனாங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி. நான் சீரியஸாக கேட்பேன் அவங்கள்ட்ட அநீதி பற்றி. ஓகே ஓகே. பட்
அவங்க அப்படிதான் அவங்களுக்கு லைக் இந்த படமும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நேராக விஷால்கிட்ட தான் போய் பேசினாங்க. பட் என்னோட ஃபீட்பேக் பற்றி ஓகே அவ்வளோதான் வரும். பட் வெரி சப்போர்ட்டிவ். கண்டிப்பாக அவங்க 2 பேரோட சப்போர்ட் இருந்திருக்காதுன்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ வருஷம் என்னால் ட்ரை பண்ணி இங்கே இருந்திருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி கிரேட்ஃபுல். பட் நீங்கள் சக்ஸஸ் ஒன்று கேட்டிங்களே, அவங்க 2 பேருக்கு அந்த சந்தோஷம் இப்போது சரி அவங்க படங்கள் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் பிஸியாக இருக்கான், அந்த ஒரு 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 சந்தோஷம் இருக்குல்ல அவங்க ஃபேஸில், அது ஃபார் மீ ஆஸ் ஃபார் ஐம் கன்சர்ன் அதுதான் என்னோட சக்ஸஸ். அவங்க எங்கேயோ ஹாப்பியாக இருக்காங்க, சரி ஓகே பண்ணிகிட்டு இருக்கான் ஓடிட்டு இருக்கான், அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் போதும் எனக்கு. ஸோ என்னோட டெஃபினிஷன். ஸோ அந்த அநீதி படம் பார்த்துட்டும் அப்போ கிடா படம் பார்த்துட்டும் அவ்வளோ பேர் வந்து காளி வெங்கட்டா இப்படி ஒரு நடிகரா அப்படி மாதிரி தமிழ் சினிமா சரி தமிழ் ஆடியன்ஸும் பார்த்தாங்க. அந்த 2 படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அது? அநீதி வந்து எனக்கு எப்படின்னா ஒரு இதுக்கு கொஞ்சம் சவாலான இதாக ஒர்க்கு தான். எனக்கு நார்மலாக இருக்கிற ஒரு ரோல் இல்லை. அது கொஞ்சம் வேகமாக பேசும், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்னசென்ஸ் இருக்கும். அது நம்மகிட்ட இயல்பெல்லாம் அவ்வளோ இன்னசென்ஸ் கிடையாது. ஸோ அது வெளில பர்பஸாக கொண்டு வர்றது இருக்குல்ல, அது கொஞ்சம் கடினமான வேலையாக தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து அநீதி வந்து வசந்தபாலன் சார் அவரோட சித்தப்பாவோட கேரக்டரை பற்றி ஒரு பெரிய ப்ரீஃப் ஒன்று சொன்னார். அது வந்து எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அப்படி இருந்திருப்பாங்க. அப்புறம் நான் மலைகள்லையும் வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு டைரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன். அதில் வந்து அது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அநீதி. கிடா வந்து பார்த்திங்கன்னா கிடா ஒரு நார்மலான ஷூட்டிங் அந்த ஸ்டைலில் ஷூட்டிங்கே பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக ரொம்ப கம்மி. அதனால் வந்து கேரவன்லாம் இல்லாமல் தான் பண்ண முடிஞ்சிச்சு. இது வேறு சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அடுத்த படத்தில் கேரவனை கட் பண்ணிட்டாங்கன்னா இல்லாமல். ஸோ அப்படியே போகிற போக்கில் போய்கிட்டே ஷூட் பண்ணோம். 2 குட்டியான வண்டி வச்சுட்டு அப்படியே போய் நம்ம கார்லேயே உட்காந்து இப்படி தான் போய் பண்ணது. ஆனால் அந்த பட்ஜெட்டு அவ்வளோதான் இருந்தது, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அந்த படமாக வந்ததுக்கப்புறம் இல்லையா, அவர் சொன்னதை விட படமாக நல்லா எடுத்துட்டார் வெங்கடேஷ் வந்து. அது வந்து எங்கே அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ரெட் கார்பெட்டில் இறங்கின உடனே எல்லாருக்கும் அந்த படம் ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து தேட்டரில் பெருசாக ஒன்றும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை, ஓடிடியில் சூப்பராக ஹிட் ஆகிடுச்சு. சூப்பர். அண்ட் ஆனால் இப்போ ரீல்ஸ்லாம் கொண்டாட மாதிரி தான் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோஸு அண்ட் நீங்கள் நடித்தது மெட்ராஸ் மேட்னிலாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. எப்படின்னா இருக்குது உங்களுக்கு? இப்போ எப்படி வெல்கம் பண்ணுறாங்க இந்த மெட்ராஸ் மேட்னிக்கு அப்புறம் இல்லை அப்பர்பந்துக்கு அப்புறம் உங்களோட ஆக்டிங் வந்து அவ்வளோ பேர்த்த வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? கொண்டாட மறந்த நடிகர்கள்லாம் இல்லை, இல்லை மூத்த நடிகர்கள் அந்த லிஸ்ட்டுக்கெலாம் நான் போகல, கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் நீங்களே சொல்லிட்டீங்க, மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம். ஸோ அது நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு அந்த ஏமாற்றம்லாம் கிடையாது, நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ஜாய் பண்ணி தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். பட் ஆனால் இப்போ ரீல்ஸ் நீங்கள் அந்த ரீல்ஸே பார்க்கல நீங்கள்? நான் பார்த்தேன். ஏன் வந்து நான் ஃபஸ்ட்டே கொண்டாடுறேன், அதனால தான் அந்த ரீல்ஸுக்கு தான் இது மூலமாக பதில் சொல்கிறேன்ட்டு நான். ஏன் ஃபஸ்ட்டே கொண்டாடணும்? ஒன்று பண்ணதுன்னா கொண்டாடுவாங்க, எதுவும் பண்ணாமல் இப்படி கொண்டாடுவாங்க. கரெக்டாக போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்னென்னா அப்படி சொல்கிறது மூலமாக எப்படின்னா மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறது தான். பட் அந்த அக்கறைக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அந்த நேரத்தில் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதுக்காக கொண்டாடினவங்களை நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் கொண்டாடிட்டோம், நல்ல கொண்டாட்ட மனநிலை தான் நானும் இருக்கிறேன். இப்போ ஒரு பயம் வந்து ரொம்ப சூஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உங்கள் கேரக்டர் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நீங்கள் நடிச்ச அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? ஓகே இனிமேல் சூஸியாக பண்ணணும் படத்தை அப்படிங்கிற மாதிரி? இல்லை பயம் இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரி ஸ்டார்ட் பண்ணுறோம், கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் இனிமேல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் ஓகே தான். நான் எந்த படம் வேணும்னு அடம் படிக்கிறத விட வேண்டான்னு நினைக்கிற படத்தை தான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இந்த இதுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் நான் தப்பிச்சிருவேன்னு தான் நினைக்கிறேன். அதாவது பாம் அந்த டைட்டில் விட்டோன்னே ஒரு ஹீரோ சும்மா நாகசாயி அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு பாம்பு வச்சுருப்பாங்க, போய் காப்பாற்ற போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வித்தியாசமான ஒரு பாம்பா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு படம்? ரொம்ப நல்லா வந்திருக்கு. சும்மா சொல்ல, ஆக்சுவலாக நல்லா வந்திருக்கு. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் கதை, ஒரு ஒரு எமோஷ்னலான கதை, ஹியூமர் இருக்கிற கதை, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல, பட் மற்ற இருக்கிற ஆக்டர்ஸோட ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இமான்ஸோட ஃபென்டாஸ்டிக் மியூசிக் இருக்கிற ஒரு கதை. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக போய் ஹாப்பியாக படம் பார்க்கலாம்.
அந்த மாதிரி ஒரு படம். சூப்பர். அது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் சூப்பராக பண்ணுவேன். அதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு படமாக அடிச்சா கூட நான் அவ்வளோ அழகாக பண்ணுவேன். சொல்லுங்க எப்போ பணமாக நடிக்கிறது எப்படி அழகாக நடிக்க முடியும்? அது ஹோல்ட் பண்ணுங்க. படம் ஃபுல்லாக நீ எப்படியும் வந்து நான் என்னுடைய டீசர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு படம் ஃபுல்லாக வந்து இவர் வந்து ஒரு பணமாக தான் இருப்பாரோ. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். அப்படின்னா நம்ம வந்து இந்த ரோலுக்கு ரிஹர்சல்லாம் பண்ண முடியாது, அப்புறம் இம்ப்ரவைஸ் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் டைரக்டர் சீனே நமக்கு சொல்ல மாட்டார். என்ன நடந்தா உனக்கு என்ன, நீ அப்படியே தானே இருக்க போகிற. அதை தாண்டி இது பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு அசையாமல் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. டெய்லி ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ரோல் நடிச்சது. அண்ட் இப்போது இந்த டீசர் பார்க்கும்போது நீங்கள் அடி வாங்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் நினச்சோம் அட்மிதா சார்னா வந்து 4 பேர் அடிப்பார், வந்து அவர் வாய்ஸுக்கே பயந்து ஓடிடுவாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டர் நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அந்த சரி ஓகே நீ அடிக்கிறாங்க நான் வாங்கிக்கிறேன், நான் பாவமாக இருந்துக்கிறேன் இந்த படத்தில் அப்படிங்கிறது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை அதான் கேஷ் நான் சொன்னேன், ஒரு ரொம்ப அழகான கதை. அண்ட் அதுதான் ஐ திங்க் விஷால் தவிர்த்து செட்டில் எல்லாருமே என்ன போட்டு அடிச்சிருக்காங்க. யாருமே இல்லை கடைசியில் திருப்பி அடிச்சிருவீங்களா இல்லை வந்து படம் அது நீங்கள் செப்டம்பர் 12 இல்லை பட் அது அந்த திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது இன்ஃபேக்ட். பட் அதுதான் நான் சொல்லலை கிஷோ. அது ஐ திங்க் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது 2 கையில் அப்படியே கிராப் பண்ணேன். ஏன்னா விஷாலால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் புல் ஆஃப் பண்ண முடியும்னு என்விஷன் ஒன்று பண்ணார்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் என் மேலே வச்சுருந்த கான்ஃபிடென்ஸ் அதனால தான் பண்ணேன். அண்ட் கதை அஃப்கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு ஆக்டராக நானும் வேறு கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கும் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே சீரியஸ், எப்பவுமே சீரியஸ்லாம் நினச்சிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி கேரக்டர்ஸில் பார்க்கும்போது ஏன்னா எல்லா படத்துக்கு அப்புறம் தான் ஐ திங்க் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேறு ரோல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். பிகாஸ் ஒரு லோனர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு ஒன்ஸ் மோர் கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாம்பு பார்த்ததுக்கப்புறம் நம்புகிறேன் வேறு டோர்ஸ் ஓப்பன் ஆகும் நம்புகிறேன். பட் ரொம்ப பிடிச்சிருந்தது கேரக்டர். அவன் விஷால் நரேட் பண்ண உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் சம் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதனால தான் பண்ணது இந்த கதை. Mritu Towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர்.